எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் பிரைஸை வச்சு எல்லாரும் மங்காந்தா ஆடின்னு இருக்காங்க. அதாவது காலையில் -5% வந்தால் மறுபடியும் இன்னைக்கு இன்ட்ராடேலேயே ஒரு 10% என்பது ரெக்கவரி ஆனால் இப்போ மறுபடியும் ஃப்ளாட்டாக ஆடிட்டு இருக்கான். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் 275 பாயிண்ட் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. இந்த சமயத்தில் ஏன் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இப்படி -5% மறுபடியும் அங்கிருந்து 10% ரெக்கவரி ஆனா அப்படின்னு பார்த்தாக்கா அவனுடைய ரிசல்ட் வந்ததன் தான் காரணம். அந்த ரிசல்ட்டில் 20 வருஷமாக இல்லாத அளவு 20 வருஷமாக அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நஷ்டம் என்பதே காமிக்காத அந்த பங்கு கடைசியில் பார்த்தா இப்போ 2236 கோடி நஷ்டம் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் தான் காலையில் ஓப்பனிங்லேயே 5% நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனால் இந்த சமயத்தில் அவன் பயங்கரமான தர்ம அடி வாங்கின பங்குல அவன் தான் நம்பர் 1 வர்றான். இப்படி ஒரு தர்ம அடி வாங்கின ஒரு கும்பா குட்டி ஷேரை நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பார்த்துருக்க முடியாது. கிட்டத்தட்ட 60% மேலே வீழ்ச்சி. இப்படி வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த பங்குல ஏற்கனவே எஃப்ஐஎஸ் எல்லாம் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் 46% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் 29% தான் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி டிஐஸ்மே முதல்ல 42% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ மறுபடியும் 36% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் எல்லாருமே இது ஒரு ஹாட் டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் வாங்கிட்டு இருக்கிற தர்ம அடி நின்றுச்சா இல்லையா அப்படின்னு. பொதுவாக அந்த மாதிரி தர்ம அடி வாங்கினது நின்றுச்சா இல்லையா அப்படின்றது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கொஞ்சோண்டு போகும்போது இவன் அடி வாங்கினதை நிறுத்திட்டானோ அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அங்கிருந்து கீழே விழுந்தான்னா இவன்லாம் எங்கேயா திருந்த போறான், இவன்லாம் திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போவுமே இந்த பங்கினுடைய விலை என்பது கடந்த 6 மாதத்தினுடைய உச்சிக்கும் கடந்த 6 மாதத்தினுடைய லோக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். இனி அண்ணாந்து பார்த்து 1000 பக்கத்தில் போக போறானா அல்லது கீழே குமிஞ்சு பார்த்து 600 ரூபா பக்கத்தில் போக போறானா அப்படின்றது கூடிய விரைவில் தெரிய வரக்கு வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது ஒரு கதை இருக்கு. வெளிநாட்டில் ஒருத்தர் என்ஆர்ஐ மிகப்பெரிய அளவில் கோடியில் சம்பாரிச்சு சென்னையில் ஒரு ரெசார்ட் வாங்குறாரு. ஆனால் அவர்னால வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வர முடியாது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அதுக்காக உள்ள வேலையாட்கள் இல்லாமல் போயிட்டு அந்த பங்களாவே பாலடைஞ்சு போயிடும். அதனால என்ன பண்றாரு, சமையல்காரன் தோட்டக்காரன் அப்படின்னு காவலாளின்லாம் ஆளை அங்கே வச்சுட்டு போறாரு. இதை பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், நைஸா ஒவ்வொருத்தனையா ஏதாவது ஒன்றை சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டு அவனுடைய குடும்பத்து ஆட்களையே கொண்டு போய் அந்த ரிசார்ட்ல வச்சிடறான். கடைசியில் பார்த்தா இவங்க ஃபேமிலியாக அந்த ரிசார்ட்ல தங்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒருக்க ஓனர் வர போறாரு. வந்தாலும் 10 நாள் தான் தங்க போறாரு. மற்ற நாள் எல்லாமே ஒரு குடும்பமாக வேலை செய்கிற மாதிரி சமையல்காரன் வேலைக்காரன் அப்படின்ட்டு உள்ள பதுங்கிட்டாங்க. அது மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இப்படி கீழே வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் முதல் காரணம் அவனுடைய லாபம் என்பது மிகப்பெரிய அளவில் செப்டம்பர் குவார்ட்டரில் சரிவடைஞ்சது. அதுக்கப்புறம் அங்கே ஆளுக்கு ஆள் தெரிஞ்ச ஆளுகளை உள்ள எடுத்து ஏதோ ஒரு உள்ளடி வேலை பண்ணிட்டானுங்களே என்னன்னு தெரியல. அவங்க செஞ்ச சில கணக்கு வழக்குகள் இருக்க மிஸ்டேக்கை இப்போ தான் லேட்டஸ்டாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தான் இவன் வாங்கின பரிசு மிகப்பெரிய கும்பா குட்டி அப்படின்ட்டு 67% பக்கம் கீழே இறங்கினது. இதுதாங்க இண்டஸ்இண்ட் பேங்க் கீழே இறங்கினதுக்கு உண்டான காரணம். நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட் அதுலேயும் குறிப்பாக இந்த நிஃப்டி என்பது ஒரு புல் தடுக்கி பயில்வானாக தான் இருக்கு. லேசாக ஒரு 2 நாள் அவனை சரிச்சு விட்டாங்கன்னா போதும், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் கீழே கொண்டு போய் கரடிக்கிட்டு அடமானம் வச்சுக்கிட்டு டாட்டா பை பைன்ட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு புல் தடுக்கி பயில்வானாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் என்னைக்கு வேணாலும் பயம் பேனிக் என்பது வரலாம். அதுலேயும் முக்கியமாக அமெரிக்காவிலிருந்து ஏதாவது ஒரு பெரிய தகவல் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ கூட அவங்க கடனில் மிகப்பெரிய அளவில் சிக்கிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் அவங்க கடனை திருப்பி கொடுக்கணுமோ அப்பெல்லாம் அட்ரா பணக்கட்டுகளை அப்படின்ற மாதிரி பணத்தை அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்பது பெரும்பாலும் சில பேட்டர்ன்களில் மூவ் ஆகும். ஒரு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்பொழுது கீழே விழுகலாம், அல்லது அவன் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏறுமுகமாக இருக்கும்போது கூட டபக்குன்னு கீழே விழுகலாம். எப்படி வேணாலும் விழுகலாம். அதுக்கு தான் நிறைய பேர் ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரி சில கான்செப்டுகள்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. நண்பர்களே, மார்க்கெட்டில் ஒரு அதிரடியே இல்லாமல் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடந்த ஒரு மாதத்தில் இந்த ஐடிசி பங்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாமல் 8 ரூபாய் என்பது இறங்கித்தான் உள்ளது. அந்த 8 ரூபாய் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் மேபி ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக கூட இருக்கலாம். கடந்த ஒரு மாதமாக அவன் வெறும் ஒரு 3%க்குள்ளேயே வெறும் 3%க்குள்ளேயே மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும் மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும் ஆடிட்டு இருக்கான். இப்படி ஒரு கின்னஸ் ரெக்கார்டை நான் பார்த்ததே இல்லை.
அப்படி இருக்கக்கூடிய இந்த ஐடிசிக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் வராதான்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த பங்குல இப்ப 2 ட்ரிகர் என்பது என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இதனுடைய ரிசல்ட். ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டையே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பாகுபலியாக நாளைக்கு இதுல ஏதாவது வேலை செய்ய போறானா, அல்லது இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இது வந்து க்ளோஸ் ஆகி ஒரு மாதிரி வயிற்றுல புளிய கரைக்க போறானா அப்படின்றது நாளை வரை பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். எது எப்படியோ இருக்கிறதுலயே பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட் தான். அந்த ரிசல்ட் நாளைக்கு இவனை என்ன பண்ண போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னப்பா நீங்க ஆட்டோவெல்லாம் வச்சு கடத்தி இருக்கோம், ஸ்டாக் மார்க்கெட்டையே நாங்கள் அப்படியே அலற விட்டுருக்கோம் எங்களுடைய ரிசல்ட் கொடுத்து, ஆனால் எங்களை முடிச்சு இறக்கி விட்டுருக்கீங்களே அப்படின்னு இந்த ட்ரைடன்ட் பங்கு வச்சிருக்கிறவங்களாம் பாவம் வருத்தத்தில் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பங்கினுடைய நேற்று வந்த ரிசல்ட்டில் தொடர்ந்து அது 70 கோடி 80 கோடி லாபம் பண்ணிட்டு இருந்த பங்கு திடீர்னு 133 கோடி அப்படின்ற மாதிரி லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கா. இருந்தாலும் இந்த பங்குல எதுவும் பெரிய மாற்றம் என்பது இன்னைக்கு வரல. ஆனா இதுல ஏன் அப்படி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 133 கோடி இன்னைக்கு நேத்து அவன் லாபம் பண்ணல, அந்த காலத்திலே 180 கோடி 144 கோடிங்களாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான். அந்த சமயத்துல இந்த பங்கு என்பது கிட்டத்தட்ட மேல 60 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிருந்த பங்கு. அதுக்கப்புறம் இப்ப 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்ப 32 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் என்ன வேணாலும் நினைச்சிட்டு இருக்கலாம் மார்க்கெட்ல. ஒரு உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியினுடைய பிஏ 26 தான் இருக்கு, ஆனா நீ இன்னும் 45ல கோந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சில பேர் மார்க்கெட்ல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இண்டஸ்ட்ரி பிஏ வந்து நீ மீட் பண்ணணும்னா நீ பாதியே இறங்கி வரணும். அப்ப கீழே அடிவாரத்துக்கு வா, 32ல இருந்து இன்னும் கீழே இறங்கி வான்னு கூட சில பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்தா. பட் கடந்த ஒரு வருஷத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 ரூபாயில இருந்து 32 ரூபாயில ஏறி வந்திருக்கா. இருந்தாலும் இன்னைக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரி பாவம் ட்ரேடர்கள்லாம் இந்த ட்ரைடன்ட்டினுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம ரிசல்ட்டுகளுடைய கடைசி கட்டத்தில் இருக்கோம். இந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. நேற்றெல்லாம் ரிசல்ட் வந்து இதெல்லாம் நல்லா அதிரடியான பங்குகள் தான். அஸ்ட்ராலு, நேஷனல் அலுமினியம் இது போன்ற பல வாலட்டைலான பங்குகள் தான். ஆனால் அவனுங்களே வெறும் 5% 4% சாதாரண நாட்கள் இருக்கிற மாதிரி தான் பாசிட்டிவ்ல இருக்கான். ஒரு 10-20% அந்த மாதிரிலாம் எந்த விதமான வாலட்டைலும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்லேயே இருக்கிறதுலேயே ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோல்கேட் பாமாலிவை கொண்டே 5% இறக்கி விட்டுருக்காங்க. என்ன யாருமே இனிமேல் பல்லு விளக்க போறது இல்லையா, என்ன அதிர்ச்சி வந்ததுன்னே தெரியல. 5% அவனை இறக்கி விட்டுருக்காங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம். அப்படி இன்னையே நீ பண்ணுன அப்படின்ற மாதிரி அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. அதே சமயம் அவன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் கொடுத்தானோ அதே ரேஞ்சில் தான் இப்போ ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா யாருக்கு பல்லு புதுசாக முளைக்கு போறது இல்லையா வயசானவங்களுக்கெல்லாம். அதே சமயம் நம்மளுடைய நாட்டினுடைய பாப்புலேஷன் growth ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவன்ட்ட ஒன்று தாங்க நண்பர்களே பிடிச்சிருக்கு. மற்ற நிறைய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்னால ப்ராஃபிட் மார்ஜின் என்பது பெருசாக பிடிக்க முடியல, நிறைய பேர் குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இவன் கன்சிஸ்டண்டாக 30% 34% ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கிறான். இது ஒன்று தான் இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெத்தே. ஆக மொத்தம் இந்த பங்கு என்பது மேல் நோக்கி வரவே இல்லை. சமீபத்தினுடைய இயர்லோலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். Q4 ரிசல்ட் இவனுக்கு எதுவுமே ட்ரிகர் இன்னைக்கு கொடுக்கலை. இனி நம்ம மார்க்கெட்டை மேலே ஏற்றி விடணும்னா இந்த ஐடிசியினுடைய கையில் தாங்க நண்பர்களே இருக்குது, சன் ஃபார்மானுடைய கையில் தான் இருக்குது. இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு வெயிட்டேஜான கம்பெனிஸ். இவங்களுடைய ரிசல்ட் நல்லபடியாக வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல இவனுக்கு 2 பேரும் 5-5% ஏறினானா தான் மார்க்கெட்டுக்கு ஒரு மகிழ்ச்சி. இல்லைன்னா கொஞ்சம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் வேற இந்த கும்பாக்குட்டி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்களா, அவன் 10 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதனால சந்தோஷம் என்பதே இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை. மறுபடியும் இவன் திரும்பி எப்போ 25,000 தாண்டானோ, இப்போ 24,500 இருக்கு. மறுபடியும் இவன் எப்போ 25,000 தாண்டானோ அப்போதான் மகிழ்ச்சியை கொண்டு வருவான் அப்படின்ற மனநிலைமையில தான் பல ட்ரேடர்கள் இருக்காங்க. ஏன் இப்படி 10 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் எங்கள் மனசை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, மார்க்கெட் மேல் நோக்கி ஏறும்பொழுது ஏதாவது லாபத்தை புக் பண்ணியிருப்பாங்க. சரி மறுபடி கீழே வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட கீது வந்து உழுகட்டும், ஒன்றா 24,000 வந்து உழுகட்டும், இல்லைன்னா 22,000 வந்து உழுகட்டும் அப்படின்ற மாதிரி கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கீழே வரலினாக்கா மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போகட்டும், மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து சப்போர்ட் கிடைக்கட்டும். ஆக மொத்தம் கீழே விழுந்து சப்போர்ட் எடுக்கட்டும், இல்லைன்னா மேலே ஏறி கீழே விழுந்து சப்போர்ட் எடுக்கட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க.
ஏன் உங்களால மேல பிரேக் அவுட் ஆன பங்குல எல்லாம் வாங்க முடியாதுன்னா வாங்க முடியாது. எங்க பேரே ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அதனால ஸ்மார்ட்டா கீழே விழுந்தாதான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த குரூப்புக்கு வந்துகிட்டு இருக்கோம். நண்பர்கள், இந்த சமயத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நண்பர் கேட்டார், மொட்டதாசன் யாருங்க அப்படின்னு. ஏன்னா அடிக்கடி நம்ம மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நண்பர் மொட்டதாசன் யாருங்க அப்படின்னு கேட்டார். சத்தியமா எனக்கு தெரியாது. எங்க ஊர் பக்கம் மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வச்சுட்டு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல திடீர்னு பங்குகள் இப்படி மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி விழுந்துடுறான். அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த ONGC அப்படின்ற பங்கு, அவன் தான் ஒரு சரியான மொட்டதாசன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இந்த 2025 பிறந்ததுலேருந்து கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் தொட்ட உடனே ஒரு மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி 3 முறை விழுந்திருக்கான். இப்போ 4வது முறையாக என்ன பண்ண போறான்னு தெரியல. தற்போது இன்றைய தேதியில் அதனுடைய ரிசல்ட் இம்பாக்ட் என்பது ஒரு 2% அந்த பங்கை இறக்கித்தான் விட்டுருக்கு, சந்தோஷமா வச்சிருக்கல. அப்ப இந்த பங்கு இனி என்ன பண்ண போறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்துல பிட்காயின், அதாவதுங்க நம்ம உலகத்திலேயே பிரச்சனை கொண்டு வர்றது அப்படின்னா இந்த அமெரிக்காக்காரங்க தான். இந்த பிட்காயின்ல ஒரு கட்டத்தில் கிராஷ் ஆகி வெறும் $17,000 அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இவனுக்கு சும்மா இருக்க வேண்டியதானே? கடந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 59,000. அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 2022 வெறும் 17,000 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இந்த அமெரிக்காக்காரங்க சும்மா இருக்காம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள்லாம் இந்த கிரிப்டோஸை சேர்த்துலாம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பேங்குகளும் சில எக்ஸ்போசர் எடுக்கிறதுனா எடுக்கலாம். அவங்களுடைய கவர்மெண்ட்டே சில பிட்காயின்ஸை அக்வஷன் பண்ணும்பொழுது அதை அவங்களுடைய கருவூலத்தில் சேர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாட்டுக்கு ரூல்ஸ் போட ஆரம்பிச்சானு. ஏங்க சும்மா கிடக்கிறத போய் எல்லாம் ஓடி போய் வாங்குங்க அல்லது நாங்கள் சேர்த்திக்கிறோம் அப்படின்னா அப்புறம் அது ஏறாத அந்த பங்கு. ஸோ அந்த கான்செப்டில் இது வெறும் 17,000 இருந்த பிட்காயின் என்பது இப்போ 1,10,000 போயிட்டு இருக்கு. பல கவர்மெண்ட்டுகள் இந்த பிட்காயின் போன்ற கிரிப்டோ காயின்ஸ்களை எல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம கவர்மெண்ட் கூட இதையெல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் இந்த அமெரிக்காக்காரன் எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடி போய் பல இடங்கள்ல வாங்குற மாதிரி வழிவகைகளை பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் இந்த பிட்காயின்ல இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நம்மளுடைய உலகத்துல இப்போதைக்கு 2 பொருட்கள் தான் அதிகமான விலை உச்சத்துல போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று கோல்டு, இன்னொன்று பிட்காயின். நண்பர்களே, ஃபண்டமெண்டலா எந்த விதமான தகுதி இல்லை அப்படின்னா எந்த ஒரு பங்கு மேல் நோக்கி உயரும் பொழுதும் ஆபத்து. அதுலேயும் குறிப்பா இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பங்கினுடைய விலை கம்மியா இருக்குன்னு நிறைய இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. சில பங்குகள்லாம் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு TTML மேல 13% ஏறி வந்திருக்காங்கன்னா அது ஏதோ ஒரு மீடியாக்கள்ல வந்த தகவல். அந்த குரூப் வந்து ஏதாவது பணத்தை புதுசா உள்ள போடுவாங்களா? ஏன்னா இந்த பங்கு அப்படின்றது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. ஸோ அப்போ பேரண்ட் கம்பெனி வந்து இதுக்குள்ள ஏதாவது பணம் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 300 கோடி நஷ்டம் என்பது பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி சில பங்குகள்லாம் திடீர்னு மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது எத்தனை பேர் தங்க கொண்டே மாட்டி விடுவான்னு யாருக்கும் தெரியாது. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கட்டத்தில் 250 ரூபா ரேஞ்சிலாம் ஏதோ போய்கிட்டு இருந்தான். அப்போ இங்கெல்லாம் போய் வாங்கி மாட்டுனவங்க என்ன ஆயிருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்றைய தேதி வரைக்கும் அதை விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது. ஸோ பணம் நிறைய இருக்கிறவங்க ஜீரோ ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு, மாடரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு அப்படின்னு தன்னிடம் லாரியில் ஒரு பணத்தை எல்லாம் சரிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ரீட்டைலர் ஒரு 1000 ரூபா இருந்தால் கூட அந்த 1000 10 வருஷம் கழிச்சு 10,000 ரூபாயா வந்ததுன்னா தான் அவனுக்கும் அவனுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியும் தூக்கி நிறுத்துற மாதிரி. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு தெரியாத பங்குகளில் போய் மாட்டிக்கிட்டாக்க அப்புறம் கும்பா குட்டி தான். நண்பர்கள், இந்த சமயத்தில் மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னு ஐபிஓக்கள் உள்ள காலடி எடுத்து வச்சாங்க. அவனுக்கு காலடி எடுத்து வச்ச நேரத்தில் இங்கே 500 பாயிண்ட்டை காணும். ஸோ சமீபத்தில் ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த பொரானா வீவ்ஸ் அப்படின்ற சப்ஸ்கிரிப்ஷன் ஒரே ஒரு பங்கு தரன்றான். ஆனால் 154 பேர் போட்டி போடுறாங்க. ஏன் அப்படி போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது மேபி லிஸ்டிங் கெயின் 25% இது வருமோ? அவன் ஓப்பனிங் 27ன்னு அதிகமாக தான் ஆரம்பித்தான். அப்புறம் மார்க்கெட் சரியில்லாதனால கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கொஞ்சம் குறைஞ்சி 25% இது லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி அதுக்கு அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது அதனுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே 23 நாளையோட முடியுது. இந்த பெல் ரைஸ்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் என்பது ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக போச்சு. அவன் ஒரு ஷேர் தரன்றான், ஒருத்தர் போட்டி போடுறாங்க. அந்த மாதிரி இந்த பெல் ரைஸ்னுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பது கொஞ்சம் குறைவாக 18% அப்படின்ற மாதிரி தற்போது வரைக்கும் லிஸ்டிங் கெயினை காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ மார்க்கெட் நல்லா இருக்கு, நம்ம 2 பேர் காலடி எடுத்து வச்சுட்டு தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஐபிஓக்கள் நினைச்சிருச்சு போல.
நண்பர்களே, இந்த சமயத்தில் 100 ரூபாய்க்கும் குறைவான ஒரு பேங்க் ஷேரு, ஆனால் தற்போதைய Q4 ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் கொஞ்சம் அதிகமான லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற பங்கு வருது. இதனால இந்த பங்கு ஏறுதோ இல்லையோ, இந்த பங்கை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு சில பேர்த்துக்கு மகிழ்ச்சி என்பது கொடுத்துருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோல் இருக்கு, எந்த விதமான தகவலும் வராமல் இருந்தது. இந்த சமயத்தில் அவனுடைய போன வருஷத்தினுடைய குவார்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, போன குவார்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, 1502 கோடி அதிகமாக அவன் லாபம் என்பது காமிச்சிருக்கான். நண்பர்களே, துரதிருஷ்டவசமாக இந்த ராமகிருஷ்ணா ஃபோர்ஜ் அப்படின்ற கம்பெனி ஒரு வருஷத்தினுடைய லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல அந்த அக்கவுண்ட்ல சம் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதே சமயத்தில் தான் இந்த ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ்ல ஏதோ ஒரு போய் பிசிக்கலா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுடைய பொருட்கள் இன்வென்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா அங்கே சில லேப்சஸ் இருந்தது. அந்த ஒரு பேட் நியூஸில் தான் இந்த பங்கை பிடிச்சி ஸ்வங்கின்னு கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கினுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது தற்போது வரைக்கும் வரல. இந்த கம்பெனி என்ன ஒரு நல்ல வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தானாக்கா, 45 கோடியில் ஆரம்பிச்ச இவனுடைய லாபம் ஒரு கட்டத்தில் 190 கோடி வரைக்கும் காமிச்சுட்டு 100 கோடின்னு டிசம்பர் குவார்டரில் காமிச்சிருக்காங்க. இனி அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட்டில் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் பற்றி உங்களுக்கு விஷயம் தெரியலனா மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்றது ஆயிரும். அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது அலாட் ஆயிருக்கும். அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஒன்றா ஓப்பன் மார்க்கெட்டில் பிடிச்சி விற்று விட்டுறணும். சரிங்களா? அப்படி விற்று விடல அப்படின்னாக்கா அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை யூஸ் பண்ணி 194 ரூபா அதிகமாக கொடுத்து மறுபடி பேங்க் வழியாக அப்ளை பண்ணி அதை அப்படியே ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி 194 ரூபா ஷேராக கன்வெர்ட் ஆகும்பொழுது 253 ரூபாய் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சிங்களேன், அது பக்கத்தில் கன்வெர்ட் ஆகும். இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரனுடைய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வச்சு அதை நீங்க மறந்துட்டு விட்டுட்டீங்கன்னா இப்போ ஒரு எத்தனை ரூபா இருக்குன்னு எனக்கு தெரியல, 58 ரூபாயில அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி அதை விற்காமையோ அல்லது அதை யூஸ் பண்ணி இந்த ஒரிஜினல் ஷேரையோ வாங்காமையோ விட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 58 ரூபாய் மதிப்புள்ள அப்புறம் அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஜீரோ ஆயிடும், வேஸ்டா போயிடும். ஸோ உங்களுடைய புரோக்கரை கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படின்ற ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், இந்த ஃபினான்ஸ் அப்படின்ற ஸ்டாக் பொறுத்து இந்த ஏபிஎஃப்ஆர்எல் இன்னைக்கு நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா 65% இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கு காரணம் அவங்களுடைய பிஸ்னஸை டீமெர்ஜ் பண்ணி விட்டதான். சமீபத்தில் தான் சீமென்ஸ் அப்படின்ற பங்கு அவங்களுடைய பிஸ்னஸை டீமெர்ஜ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ரேமண்ட்ஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய அடுத்த அதர் பிஸ்னஸை டீமெர்ஜ் பண்ணி விட்டாங்க. ஐடிசி தன்னுடைய ஐடிசி ஹோட்டலை டீமெர்ஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஏபிஎஃப்ஆர்எல் 65% இறங்கியிருக்கு அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸை பிரித்து விட்டுருக்காங்க. பிரித்து விட்ட பிஸ்னஸ்னுடைய ஸ்டாக்குகள்லாம் கொஞ்ச நாள் அது டிமேட்டுக்கு சேரும். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஜிண்டால்ஸா அப்படின்ற ஒரு பங்கு எத்தனையோ பேர் கீழே இறங்கி மேலே ஏறிட்டான். ஆனால் இந்த பங்கு மட்டும்தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸை கதறி அழுக வச்சிருவான் போல. கிட்டத்தட்ட அவன் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது என்பது 2024 லெவல். இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தான்னா 2023 லெவலுக்கே போயிடுவான் போல. பல பங்குகள் மேல் நோக்கி சந்தோஷமா ஏறி விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மார்க்கெட் இப்பதான் மறுபடியும் இங்கேது இறங்குவானோன்னு பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவன் இனி என்ன பண்ண போறான்றது தெரியல. நன்றி, வணக்கம்.